ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தக்காளி சூப் செய்யறதுக்காக இதில் அரை அழாக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டேன். இதை கழுவி எடுத்து குக்கரில் சேர்த்துக்கலாம். குக்கரில் நான் 5 தக்காளி சேர்த்துட்டு அந்த பாசிப்பருப்பை கழுவிட்டு தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 5 விசில் கொடுத்து ஆஃப் பண்ணிடுவோங்க. 5 விசில் கொடுத்தாச்சுங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். வெந்துருச்சுங்க. இப்போ தக்காளி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. தக்காளி எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுங்க. பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்குதுங்க. பெரிய சைஸ் வெங்காயமாக ஒரு வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3-4 பச்சை மிளகா விதைகளை எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட்டு நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளியோட அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு இதை நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதை அரைச்சது சேர்த்துக்கலாம். தக்காளி தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஆறிடும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரைக்கிறதுக்கு. கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை இதில் எப்படியே பச்சையாக சேர்த்துடலாம். வெங்காயமும் இப்படியே சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துடலாம். எல்லாமே பச்சையாக தாங்க சேர்க்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதுங்க. ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது. இது ரசத்தை விட கொஞ்சம் திக்காக இருக்கணுங்க. இப்போ இதை மூடி ஒரு 2 சவுண்டு கொடுத்து ஆஃப் பண்ணிடலாம். அங்கே தக்காளி சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிற பாத்திரத்தில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. பட்டை ஒரு 2-3 கிராம்பு போட்டுக்கணும். பட்டை கிராம்பு ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கணும். பட்டை கிராம்பு சோம்பு போட்டு தாளிச்சாச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இதில் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா அதில் எடுத்து கொட்டிடலாம். அவ்வளோதாங்க தக்காளி சூப்பு. இதில் கொஞ்சம் பால் சேர்ப்பாங்க. நான் சேர்க்கல. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு தான் திக்னஸ் இருக்கணும். இது ஒரு ரசத்தை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இது செட்டிநாட்டு பக்கம் தான் இது செய்வாங்க அதிகமாக. தேவக்கோட்டை காரைக்குடியில் இது செய்வாங்க. இது கூட நீங்கள் எந்த ஃப்ரை வச்சு சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி முட்டை ஃப்ரை தான் செஞ்சிடறேன். சூப் மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு சாப்பிட்லாம். சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது இதில் கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிடுங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி சூப்புக்கு மொட்டை நல்லாயிருக்கும். இதுக்கு சேனக்கிழங்கு வறுவல் வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.